அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸ் தான் வந்து பென்குயின்ஸ். பென்குயின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கியூட்டா, கிளம்ஸியா, ஒரு ஹோல்சமோட எஃபெக்டோட இருக்கும். அதே மாதிரி படத்தை அதை காட்டுறது வந்து நல்லா கியூட்டா, இப்படி ஹோல்சமாக தான் காட்டுவாங்க. அதோட பேக் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்களே அதை பார்த்து பயப்படுவீங்க. 1912-13 காலகட்டத்தில் ஜார்ஜ் முரேங்கிறவர் வந்துட்டு அட்லைட் பென்குயின்ஸை வந்து ரிசர்ச் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு பேக் ஸ்டோரியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாமா. அது எப்படி இருக்கோ அதுக்கு டோட்டலாகவே ஆப்போசிட்டாக இருக்குமாமா. எந்த அளவுக்கு ஆப்போசிட்னா, அவர் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷே பண்ணல. 100 வருஷம் கழிச்சு 2012 தான் அது பப்ளிஷே ஆயிருக்கு. பென்குயின் பார்க்க எவ்வளோதான் க்யூட்டாக இருந்தாலும் அது வந்து ரொம்பவே அரகண்டாமா. அதோட டெரிட்டரியை காப்பாற்றுறக்கும், ஃபீமேல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறக்கும் மற்ற மேல்ஸ் எல்லாம் போய் பிடிச்சி அடிக்குமாமா. ஏன் ஒரு மேலே அதால் அடிக்க முடியலன்னா ஒரு 4-5 பேர்த்த மொத்தமாக கூப்பிட்டு போயிட்டு அதை அடிச்சு போட்டு வந்துருமாமா. இது மேட்டிங்லேயே இது ரொம்ப டிஃப்ரெண்டாமா. ஃபீமேல் பென்குயின்ஸை வந்து ஃபோர்ஸ் தான் பண்ணுமாமா, ஹோமோசெக்சுவலாக இருக்குமாமா, பீரோஃபைலாக இருக்குமாமா, ஈவன் கல், கோழி அதுக்குள்ளே மேட்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காமா. ஃபீமேல் பென்குயின்ஸ் இதுக்கு குறைஞ்சதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபீமேல் பென்குயின்ஸ் எந்த மாதிரினா, அது வந்துட்டு நமக்கு எப்படி காசோ அதுக்கு அது மாதிரி பெபிள்ஸ், இந்த பெபிள்ஸை சேர்த்தி தான் வந்து அதோட கூட்டையே கெட்டுமாமா. ஸோ இது பெபிள்ஸை சேர்த்துறக்காக ப்ராஸ்டியூட் பண்ணுமாமா. சில டைம் வந்துட்டு மேட்டிங் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு அந்த பெபிள்ஸை மட்டும் நைஸாக தூக்கிட்டு வந்துருமாமா. ஈவன் வந்துட்டு அதுக்கு பிறக்கிற அந்த பேபிஸுக்கும் வந்துட்டு அது வீக்காக இருந்துச்சுன்னா சேர்த்திக்காதாமா. ஏன் இப்போ அதுக்கு வந்து குழந்தைய இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, பக்கத்து கூட்டிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 வாரத்துக்கு அடக்காக்குமாமா. அப்புறம் அதுக்கு போர் அடிச்சுட்டு அதை அப்படியே விட்டு அது பாட்டுக்கு போயிருமாமா. பாருங்களேன் இது எவ்வளோ வியர்டாக இருக்குன்ட்டு. ஏன் ஈவன் வந்துட்டு அது தண்ணியோட குளிர் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு இன்னொரு பெண்குயின் அந்த இடத்துல நின்றுச்சுன்னா போய் தள்ளி விட்டுருமாமா. எதுக்கு? ஈவன் சும்மா செக் பண்ணுறக்காக மட்டும் இல்லை. அதுக்கு மட்டும் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது எங்கே இருக்குது என்ன ஏது எதுவுமே பார்க்காம அது பாட்டுக்கு ஒரு சைடில் தனியாக நடக்க ஆரம்பிச்சிருமாமா. நீங்க தனிமையே அவ்வளோதான். எவ்வளோ க்யூட்டாக ஹோல்சமாக இருக்குது. ஆனால் பண்ணுற வேலைத்தனத்தெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?